முழுக்க வந்து ஆண்டோர்கள் சொன்ன கருத்து என்னன்னா, ஒரு கும்பாபிஷேகத்தை வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா 1000 கோயிலுக்கு போன புண்ணியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஸோ கும்பாபிஷேகத்தை பார்த்தாலே 1000 கோயிலுக்கு போன புண்ணியம் பொழுது நேத்திக்கு ஒரு அற்புதமான ஒரு தகவல் ஒன்று படித்தேங்க நான். அதில் என்னென்னா, ஒருத்தர் வந்து சிவபூஜைக்கு வந்து டெய்லி அவர் சிவபூஜை பண்ணுவார். பாலும் சாதமும் நைவேத்தியம் பண்ணி அவர் டெய்லி சிவபூஜை பண்ணுறாரு. இதில் என்னென்னா, அவர் சிவபூஜை பண்ணும்போது அன்றைக்கி வந்து பால் கிடைக்கல அவருக்கு. அதனால் என்ன பண்ணுறாரு, வேற ஒருத்தர் வந்து வழிப்பில் வந்து கொஞ்சமாக பால் வச்சுருக்காரு. அவர் வீட்டுக்கு போகிறதுக்காக வச்சுருக்காரு. அதை இவர் உடனே நான் சிவபூஜை தடைப்படுறது இன்றைக்கி பால் இல்லை என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லி, இல்லை நான் பால் தரேன், உங்களால் சிவபூஜை நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் யாரோ ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாத ஹெல்ப் பண்ணுறாரு. இவர் சிவபூஜையை முடிக்கிறாரு, அந்த பாலை வாங்கி அபிஷேகம் பண்ணுறாரு. இவர்கள் 2 பேரும் பூத உடல்கள் மேலே போடுது. தேவேந்திரன் வந்து யமதர்மராஜாட்ட பேசிகிட்டு இருக்காரு. பேசும்போது யமதர்மராஜா இந்த 2 பண்டி வந்தவுடனே கடவுள் யமதர்மராஜா கீழே இறங்கி போய் அவங்களோட வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறான். யாருன்னா அந்த சிவபூஜை செய்த வரையும் அந்த பால் கொடுத்தாரு பாருங்க தானமாக, அவன்கிட்ட பேர் அவர் தேவேந்திரன் என்ன நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அவங்கள்ட்ட பேர் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு. உனக்கு என்ன தெரியும், இவர் வந்து வாழ்நாள் முழுக்க சிவபூஜையை வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் பண்ணிருக்காரு. அப்படி ஒரு நாள் மிஸ் ஆகிற தருணத்தில் பால் இல்லைன்னு போது அவர் வந்து ஒரு நாள் பாலுக்கு வந்து அவர் கொடுத்து அந்த சிவபூஜையை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால் அவரை தங்க ஆசனத்துலேயும் இவரை ரத்னாசனத்துலேயும் நான் வரவேற்கிறேன். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அப்பேற்பட்ட ஒரு நித்திய பூஜைக்கே அவ்வளோ பலனும் அந்த பால் கொடுத்து உதவினதுக்கு அவ்வளோ புண்ணியம் இருக்கும் பொழுது, திருப்பணியில் வந்து நம்மளுடைய கைங்கரியம், அதாவது இன்றைக்கி எத்தனையோ உங்களுக்கு தெரியும் எவ்வளவோ பொருட்செலவில், அதுதான் இன்றைக்கி நான் வந்து நம்முடைய சிவனடார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா தன்னுடைய தாயாரின் ஒரு அற்புதமான பக்திக்காக இந்த கோயில் புனரமைக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு மேலே அவர் கொடுத்துருக்காரு இந்த கோயில் புனரமைக்கிறதுக்கு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய புண்ணியம், தலைமுறைகள் வாழ்வாங்க வாழுங்க. பேர்பட்ட ஒரு திருச்செந்தூரில் வந்து இன்றைக்கி 2ஆம் படை வீடாக திகழ்ந்து அந்த சரவண பவ இருக்குது பார்த்தீங்களா, அந்த 6 எழுத்து இருக்கே. முருகனை வந்து ஏன் ஷடாக்ஷரன்னு கூப்பிடுறோம் அப்படின்னா, முருகன் வந்து ஷடாக்ஷரன், சிவன் வந்து பஞ்சாக்ஷரன். அப்போ தான் அந்த ஆர்கியூமெண்ட்டில் கூட சொல்லுவார், டேய் நான் உன் அப்பாடான்னு சொல்கிறாரு சிவபெருமான். என்ன அப்பா, உங்களுக்கு பஞ்சாக்ஷரம் தான், நான் ஷடாக்ஷரன். ஏன்னா அந்த ஞானம் வந்து சிவனுடைய டைரக்ட் நெற்றிக்கல்லேருந்து ஊற்றினால முருகனுக்கு எப்போவுமே வந்து முருகன்கிட்ட நம்ம கற்றுக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா, அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு ஒரு லைன் இருக்குது பாருங்க, அதுக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸுக்கு நடுவில் ஒரு லைன் போட்டிருப்பாரு. அதுதான் முருகப்பெருமானுடைய, அதாவது தன்னுடைய ஞானம் அதை எப்படி கரெக்டாக கொடுக்கணும். அதனால தான் வியாழ பகவான் வந்து ஏன் முருகனை வந்து இங்கே குரு ஸ்தலமாக கூப்பிடுறோம் தெரியுமா, வியாழ பகவான் வந்து விஸ்வகர்மாவை வச்சு தான் அந்த கோயிலையே கட்டினார், உங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட வியாழ பகவான் இங்கே வந்து தவம் இருந்து அவர்கிட்ட தான் சூரபத்மனை பற்றி கேட்குறாரு அந்த அசுரர்கள். அப்போ தான் சூரபத்மனோட சிவபக்தியை சொல்லும்பொழுது முருகப்பெருமான் வீரபாகுகிட்ட சொல்கிறார், வீரபாகு எடுத்தோடனே நம்ம பண்ண வேண்டாம் பாரு, இந்த வீரமகேந்திர பொறுத்த எவ்வளோ பக்தி எங்கள் அப்பா பேரில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கோயிலை, இந்த மாதிரி ஒரு சிவபக்தனாக இருக்கார், எங்கள் அப்பா மேலே எவ்வளோ ஆசை இருந்தால் வீரமகேந்திர புரின்னு எங்கள் அப்பா பேரே வச்சுருக்காரு, பேர்பட்ட அவரை போய் நம்ம வந்து எடுத்தோடனே சம்மாரம் பண்ணுமா பேசுவோன்னு சொல்லி தான் வீரபாகு. அதுதான் சூரபத்மன் வந்து ஒய்ஃப்கிட்ட சொல்லுவார், நான் வந்து வரம் கேட்டேன், சொல்லும்போது எனக்கு கண்ணீர் வருது. சூரபத்மன் வந்து சொல்கிறார் ஒய்ஃப்கிட்ட, அந்த குழந்தைய பார்த்தோடனே எனக்கு கை கட்டி கும்முன்னு தான் தோணுச்சு, அவன் இருக்க சண்டை போடவே என்னால் முடியல அப்படின்னு சொல்லுவார். மேற்பட்ட முருகப்பெருமான் வந்து இந்த இடத்துல வந்து இதில் ஒரு பெரிய விசேஷம்னா, சா என்றால் லக்ஷ்மி, ரா என்றால் சரஸ்வதி, வா என்றால் மோக்ஷம், நா என்றால் அந்த கலை ஞானம் சம்பந்தப்பட்டது, பா என்றால் அந்த நோய் நீங்குது, வா என்றால் முக்தி. இதுதான் அந்த சரவணபவ மந்திரத்துடைய ஒரு மிக, அதனால் சொல்கிறோம் முருகா சரவணபவாய் நமகன் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்கிறோம். சரவணபவ என்னும் திருமந்திரம் தனை சதா ஜபி என் நாவே அப்படின்னு வந்து பானம் பாபனா. நீங்களுமே திருச்செந்தூருக்குன்னு நிறைய தனி சிறப்பு பாடல்கள் பாடியிருக்கீங்க. நிறைய பாடல் பாடி, அதுலேருந்து எங்களுக்கு ஒரு பாடல் ஏதாவது பாடம். இந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாடல் திருச்செந்தூருக்கு. நம்முடைய சீர்காழியை பாடிய பாடலேருந்து 2 வரிகளை வந்து நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய கற்பனையை சேர்ந்து நான் இசையமைத்து பாடின பாடல். சமீப காலமாக ரொம்ப மிகச்சிறந்த ஒரு வரவேற்பை பெற்ற பாடல் இது. நம்முடைய நேயர்களுக்காக அன்புடன் கந்தன் குரலே
விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை கொன்றா மொழிக்கு துணை முருகாயிரம் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை பயந்த தனி வழிக்கு துணை எனப்பன் முருகன் வேலும் மயிலும் சேவற்கொடியும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன். திருச்செந்தில் ஆண்டவனுக்கு பாடுங்க காயத்ரி. அரோஹரா. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க திருச்செந்தூர் வாழும் எங்கள் வேலையா எங்களுக்கு நல்ல வாழ்வு தர வேண்டும் அப்பா முருகையா கந்த வேலையா. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க செந்திலம்பதி வாழும் வேலையா நல்ல வாழ்வு தர வேண்டும் அப்பா முருகையா வேலையா வெற்றி வேலையா. முருகா முருகா அரோகரா செந்திலாண்டவா அரோகரா முருகா முருகா அரோகரா செந்தில் வேலா அரோகரா முருகா முருகா அரோகரா செந்திலாண்டவா அரோகரா முருகா முருகா அரோகரா செந்திலாண்டவா அரோகரா. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க செந்திலம்பதி வாழும் வேலையா நல்ல வாழ்வு தர வேண்டும் அப்பா முருகையா வெற்றி வேலையா. அலையாடும் கடலோரம் முருகா உன் கோலம் கண்டேன் ஆறுதலாய் நீ இருக்க மனக்குறை ஏதையா. அலையாடும் கடலோரம் முருகா உன் கோவில் கண்டோ ஆறுதலாய் நீ இருக்க மனக்குறை ஏதையா. வேலுண்டு மயிலில்லை மயிலுண்டு பயமில்லை வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேலாயுதாயிருக்க குறையுமில்லை. இன்று குடமுழுக்கு காணப்போகும் செந்திலாண்டவா எங்கள் தமிழ் கடவுளே முருகா நீ இருக்க எங்கள் வாழ்வில் குறையுமில்லை எங்கள் உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க செந்திலம்பதி வாழும் வேலையா நல்ல வாழ்வு தர வேண்டும் அப்பா முருகையா வெற்றி வேலையா முருகா வேலையா. கடலரையோரம் வாழ்பவனே கந்தசாமியாய் வாழ்பவனே அருள்வாய் அருள்வாய் முருகா அருள் தரணும் திருமுருகா அருள்வாய் அருள்வாய் முருகா அருள் தரணும் திருமுருகா. என் அழகா அழகா முருகா வடிவேல அழகா முருகா அருள் அழகா முருகா முருகா முருகா. ஆஹா, ரொம்ப அற்புதமான ஒரு பாடலாக இருந்தது. ஏதான் நீங்கள் எவ்வளவு குறிப்பிட்டு சொன்னாலும் அவர் பற்றின பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறதுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு குறிப்பிட்ட தளத்திற்கே இவ்வளோ இருக்குது அப்படின்னா அப்போ அந்த ஆறுபடை வீடுக்கும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசலாம் அப்படின்னு இருக்குது. தொடர்ந்து வந்து இப்போ இந்த கும்பாபிஷேக நிகழ்வு அப்படிங்கிறதும் இந்த நேரத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த புனித நீரை வந்து கலசங்கள் எடுத்துக்கொண்டு போய் குடமுழுக்கு செய்யறதுக்கான அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. அதையும் நம்ம நேரலையில் பார்த்துட்டு இருக்கோம்.
ராஜகோபுரத்துல இறுதிக்கட்ட பூஜைகளை செய்யக்கூடிய பணிகள்ல தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. 9 கலசங்கள் இந்த இடத்துல இருக்குங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த 9 கலசங்கள் இந்த கோவிலினுடைய அமைப்பு ஓம்ங்கிற பிரணவ வடிவத்துல இந்த கோவில் பார்த்தா தெரியும் அப்படிங்கிற அமைப்பும், அதே மாதிரி கடலோட தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு படகு மிதக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்துல இது இருக்குன்னு இலக்கியங்கள் எல்லாம் குறிப்பிடுறாங்க. அவ்வளவு எழில் மிகுந்த ஒரு தோற்றமா இந்த